மதுரைக்கு எதிரான முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில அண்மையில மத்திய அரசு குறிப்பாக யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான அந்த விதிமுறைகளை எதிர்த்து அதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். குறிப்பாக இந்த தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தனி தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து பேசினார். அதுல பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாகேந்திரன் இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டில இது வந்து ஒரு வரைவு மட்டுமே, இது இறுதியானது இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டில் பல்கலைக்கழகங்களில் சில திருத்தங்களை கொண்டு வரப்பட்டன. மாணவர்களுக்கான கல்வி திருத்தம் அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதே போல இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வியில பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நமது மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களை காட்டிலும் நம்முடைய மாணவர்கள் அதுக்கு போட்டி போடுகின்ற வகையில கல்வி திருத்தங்களுக்கு மெம்பர் நியமனம் குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த நியமனம் சொல்லக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போலதான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனால் இப்பவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம். இல்லை, இருக்கலாம். நீங்க சொல்றது கூட சரியாக இருக்கலாம். ஆனா என்னன்னா, அது பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம டைம் இருக்கு. அதை போய் சொல்லி அவங்க செய்யல அப்படின்னா தான் நம்ம அதை பத்தி பேசணும். சட்டப்பேரவையில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை நேரலையில காண்பிக்கல அப்படின்னாங்க. மேடம் கூட மொடக்குறிச்சி தொகுதி தொடர்பாக பள்ளிக்கூடங்கள்ல மது குடிக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்பயும் காட்டப்படல. பாஜக எப்படி பார்க்கிறது? நிச்சயமா அது ஒருதலைபட்சமா பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு நான் பேசும்போது கூட, போன வாட்டி பேசும்போது கூட நாங்க பேசும்போது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ சபாநாயகர் இப்போ எதிர்கட்சியில் மாண்பு உறுப்பினர் உதயகுமார் கூட அதை ரைஸ் பண்ணாங்க இன்னைக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்படி இல்லை, அது ஏதோ தவறு நடந்திருக்கும், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். என்ன கோரிக்கை வச்சிருந்தீங்க? மொடக்குறிச்சியில் பள்ளிகள் ஏதோ வாங்க. மொடக்குறிச்சியில் பள்ளியில் வகுப்பறைகள் போதுமானதாக இல்லை. வகுப்பறை இல்லாதனால வறண்டால பர்த்டேல எல்லாம் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. நாகப்பாளையம் ஒரு ஊரில். அதனால போதுமான வகுப்பறைகள் வேணும் அப்படிங்கிறது. அப்புறம் காம்பவுண்ட் சுவர் இல்லாதனால நைட்டில் மதுப்பிரியர்கள்லாம் தண்ணி போட்டுட்டு பாட்டிலெல்லாம் போட்டு போயிடுறாங்க, உடச்சி போட்டு போயிடுறாங்க. அதனால குழந்தைகளுக்கு அதில் சிரமமாக இருக்குது. அதனால மதில் செயல் வேணும்னு கேட்டு